மக ச நி ப நி ச க ச ச ச ப ப ம ம க க ச ப. ஹரி ஓம். ராதே கிருஷ்ணா. ஜெய் சீதாராம். அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது தமிழகத்தில் உள்ள திருக்கோயிலை தரிசித்து வருகின்றோம். அந்த வகையில் தற்போது காண இருக்கக்கூடிய ஒரு தலமானது முருகனுடைய திருத்தலமாகும். இது வேலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள காங்கேயநல்லூர் என்ற திருத்தலத்தில் உள்ள சிவசுப்ரமணிய சுவாமி திருக்கோயிலை பற்றித்தான் இந்த வீடியோ பதிவு தங்களுக்கு தெரிவிக்கின்றது. இங்குள்ள மூலவரின் மறுபெயர் காங்கேயன். மூலஸ்தானத்தில் முருகன் வள்ளி தேவயானுடன் திருமண கோலத்தில் காட்சி தருகின்றார். சன்னதி முன் மண்டபத்தில் அருணகிரிநாதர் இருக்கின்றார். இவருக்கு தனி வாசனமும் துவாரபாலர்களும் இருப்பது வித்தியாசமான அமைப்பு. இங்கு வருபவர்கள் முதலில் அருணகிரியாரை தரிசித்துவிட்டு அதன் பின்பே முருகனை தரிசிக்கிறார்கள். இங்குள்ள விநாயகர் சுந்தர விநாயகர் எனப்படுகின்றார். இங்குள்ள கோபுரம் 5 நிலைகளை கொண்டது. பிரகாரத்தில் விநாயகர், காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, சூரியன், நவவீரர்கள், 4 சரஸ்வதி, லட்சுமி, வீரபத்ரர், நாகர், பைரவர் என பரிவார தெய்வங்கள் சுற்றுப்பகுதியில் இருக்கின்றன. முருகனுக்கான ஸ்மித்ர சண்டிகேஸ்வரரும் சன்னதி இருக்கின்றது. காங்கேயனாகிய முருகனுக்கு அருள் தலம் என்பதால் இவ்வூர் காங்கேயநல்லூர் என்று அழைக்கப்படுகின்றது. முருக பக்தரான வாரியாரின் தந்தை மலையதாசர் இக்கோயிலுக்கு கோபுரம் கட்ட விரும்பினார். திருவண்ணாமலை சென்ற இவர் திருப்புகழ் சுவாமி என்று அழைக்கப்பட்ட லோகநாதரை சந்தித்தார். கோபுரம் கட்ட உதவும்படி கேட்டார். அவர் அடுத்த வருடம் வரும்படி சொல்லிவிட்டார். மறு வருடமும் அவரை சந்திக்க சென்றார் மலையதாசர். அப்போது திருப்புகழ் சுவாமி ஊரியம் ₹1 கொடுத்து திருப்பணியை துவங்கும்படி கூறினார். மலையதாசர் திருப்பணியை துவங்க கோபுரம் விரைவில் கட்டப்பட்டது. இக்கோயிலுக்கு எதிரில் வாரியார் அதிஷ்டானமும் உள்ளது. சித்திரை பிறப்பின் போது முருகன் வடக்கு கோபுரத்தின் கீழ் எழுந்தருளி காட்சி தருகின்றார். வடக்கு குபேர திசை என்பதால் அன்று வடதிசை நோக்கி முருகனை தரிசித்தால் வருடம் முழுவதும் ஐஸ்வர்யம் நிலைத்திருக்கும் என்பதன் அடிப்படையில் இவ்வாறு எழுந்தருகின்றார். ஐப்பசியில் கந்தசஷ்டி விழா 8 நாட்கள் நடைபெறுகின்றது. சூரசம்ஹாரத்திற்கு மறுநாள் முருகன் தெய்வானை திருக்கல்யாணம், அடுத்த நாள் முருகன் வள்ளி திருமணம் நடக்கின்றது. ஆருத்ரா தரிசனத்தின் போது இங்குள்ள சண்முகருக்கு விசேஷ அபிஷேகம் செய்யப்பட்டு புறப்படுகின்றார். அருணகிரியார் இத்தலம் வந்த ஒரு சுவாமிக்கு தயிர் சாத நிவேதனம் படைத்து பூஜை செய்து வழிபட்டார். அப்போதும் 6 அடியார்கள் அங்கு வந்திருந்தார்கள். அருணகிரியார் முருகனுக்கு படைத்த தயிர் சாதத்தை அவளுக்கு படைத்தார். முருகனே இவ்வாறு 6 அடியார்களாக வந்ததாக ஐதீகம். அதன் அடிப்படையில் தற்போதும் இத்தலத்தில் முருகனுக்கு உச்சிக்கால பூஜை முடிந்ததும் 6 அடிகளுக்கு அன்னதானம் செய்யப்படுகின்றது. தேவர்களுக்கு அசுரர்களால் துன்பம் உண்டாகவே தங்களுக்கு காத்திரும்படி சிவனிடம் அவர்கள் வேண்டினார்கள். சிவன் தன் நெற்றிக்கண்ணிலிருந்து 6 பொறிகளை உண்டாக்கினார். அதனை வாயு, அக்னி இருவரும் கங்கையில் சேர்த்தார்கள். அதிலிருந்து 6 குழந்தைகள் உருவாகி கங்கையில் உள்ள தாமரை மலர்களில் தவழ்ந்தனர். அக்குழந்தைகள் கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர். பின்பு பார்வதி 6 குழந்தைகளையும் ஒன்றாக்கி முருகன் 6 முகனுடன் காட்சி தந்தார். கங்கையில் குழந்தையாக தவழ்ந்ததால் முருகனுக்கு காங்கேயன் என்ற பெயர் ஏற்பட்டது. இப்பெயரிலேயே இந்த திருத்தலம் வழங்கப்படுகின்றது. அதே பெயரிலேயே இங்கு முருகன் அருள் பாலிக்கின்றார். வாருங்கள் அன்பர்களே, இந்த திருக்கோயிலை தரிசனம் செய்து நன்மை பெறுங்கள். நன்றி, வணக்கம். स्वामिनाथ परिपालय शुमां, 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 स्वप्रकाश वल्लीश गुरुगुहदेव सेनेश, स्वामिनाथ परिपालय शुमां, स्वप्रकाश वल्लीश गुरुगुहदेव सेनेश, स्वामिनाथ परिपालय शुमां. कामजनक भारतीश सेवित, कामजनक भारतीश सेवित, कामजनक भारतीश सेवित, कामजनक भारतीश सेवित, कार्तिकेय नारदादि भावित, कामजनक भारतीश सेवित,
कार्तिकेय नारदादि भावित वामदेव पार्वती सुकुमार 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 पारिजास्त्र संमोदित कारस रिगम पनि पप मरि रि सरि सा रिगम पनि पप मरि रि सरि सा रि सा रिगम पनि पप मरि रि सरि सा रि सा रिगम पनि पप मरि रि सरि सा रि सा रिगम पनि पप मरि रि सरि सा रि सा रिगम पनि पप मरि रि सरि सा रि सा रिगम पनि पप मरि रि सरि सा रि सा ஹரி ஓம் ராதே கிருஷ்ணா ஜெய் சீதாராம். அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது தமிழகத்தில் உள்ள திருக்கோயிலை தரிசித்து வருகின்றோம். அந்த வகையில் தற்போது காண இருக்கக்கூடிய ஒரு தலமானது முருகனுடைய திருத்தலமாகும். இது வேலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள காங்கேயநல்லூர் என்ற திருத்தலத்தில் உள்ள சிவசுப்ரமணிய சுவாமி திருக்கோயிலை பற்றித்தான் இந்த வீடியோ பதிவு தங்களுக்கு தெரிவிக்கின்றது. இங்குள்ள மூலவரின் மறுபெயர் காங்கேயன். மூலஸ்தானத்தில் முருகன் வள்ளி தேவயானுடன் திருமண கோலத்தில் காட்சி தருகின்றார். சன்னதி முன் மண்டபத்தில் அருணகிரிநாதர் இருக்கின்றார். இவருக்கு தனி வாசலும் துவாரபாலர்களும் இருப்பது வித்தியாசமான அமைப்பு. இங்கு வருபவர்கள் முதலில் அருணகிரியாரை தரிசித்துவிட்டு அதன் பின்பே முருகனை தரிசிக்கிறார்கள். இங்குள்ள விநாயகர் சுந்தர விநாயகர் எனப்படுகின்றார். இங்குள்ள கோபுரம் 5 நிலைகளை கொண்டது. பிரகாரத்தில் விநாயகர், காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, சூரியன், நவவீரர்கள், 4 சரஸ்வதி, லட்சுமி, வீரபத்ரர், நாகர், பைரவர் என பரிவார தெய்வங்கள் சுற்றுப்பகுதியில் இருக்கின்றன. முருகனுக்கான ஸ்மித்ர சண்டிகேஸ்வரரும் சன்னதி இருக்கின்றது. காங்கேயனாகிய முருகனுக்கு அருள் தலம் என்பதால் இவ்வூர் காங்கேயநல்லூர் என்று அழைக்கப்படுகின்றது. முருக பக்தரான வாரியாரின் தந்தை மலையதாசர் இக்கோயிலுக்கு கோபுரம் கட்ட விரும்பினார். திருவண்ணாமலை சென்ற இவர் திருப்புகழ் சுவாமி என்று அழைக்கப்பட்ட லோகநாதரை சந்தித்தார். கோபுரம் கட்ட உதவும்படி கேட்டார். அவர் அடுத்த வருடம் வரும்படி சொல்லிவிட்டார். மறு வருடமும் அவரை சந்திக்க சென்றார் மலையதாசர். அப்போது திருப்புகழ் சுவாமி ஊரியம் ₹1 கொடுத்து திருப்பணியை துவங்கும்படி கூறினார். மலையதாசர் திருப்பணியை துவங்க கோபுரம் விரைவில் கட்டப்பட்டது. இக்கோயிலுக்கு எதிரில் வாரியார் அதிஷ்டானமும் உள்ளது. சித்திரை பிறப்பின் போது முருகன் வடக்கு கோபுரத்தின் கீழ் எழுந்தருளி
காட்சி தருகின்றார். வடக்கு குபேர திசை என்பதால் அன்று வடதிசை நோக்கி முருகனை தரிசித்தால் வருடம் முழுவதும் ஐஸ்வர்யம் நிலைத்திருக்கும் என்பதன் அடிப்படையில் இவ்வாறு எழுந்திருக்கின்றார். ஐப்பசியில் கந்தசஷ்டி விழா 8 நாட்கள் நடைபெறுகின்றது. சூரசம்ஹாரத்திற்கு மறுநாள் முருகன் தெய்வானை திருக்கல்யாணம், அடுத்த நாள் முருகன் வள்ளி திருமணம் நடக்கின்றது. ஆருத்ரா தரிசனத்தின் போது இங்குள்ள சண்முகருக்கு விசேஷ அபிஷேகம் செய்யப்பட்டு புறப்படுகின்றார். அருணகிரியார் இத்தலம் வந்த ஒரு சுவாமிக்கு தயிர் சாத நிவேதனம் படைத்து பூஜை செய்து வழிபட்டார். அப்போதும் 6 அடியார்கள் அங்கு வந்திருந்தார்கள். அருணகிரியார் முருகனுக்கு படைத்த தயிர் சாதத்தை அவளுக்கு படைத்தார். முருகனே இவ்வாறு 6 அடியார்களாக வந்ததாக ஐதீகம். அதன் அடிப்படையில் தற்போதும் இத்தலத்தில் முருகனுக்கு உச்சிக்கால பூஜை முடித்ததும் 6 அடிகளுக்கு அன்னதானம் செய்யப்படுகின்றது. தேவர்களுக்கு அசுரர்களால் துன்பம் உண்டாகவே தங்களுக்கு காத்திரும்படி சிவனிடம் அவர்கள் வேண்டினார்கள். சிவன் தன் நெற்றிக்கண்ணிலிருந்து 6 பொறிகளை உண்டாக்கினார். அதனை வாயு, அக்னி இருவரும் கங்கையில் சேர்த்தார்கள். அதிலிருந்து 6 குழந்தைகள் உருவாகி கங்கையில் உள்ள தாமரை மலர்களில் தவழ்ந்தனர். அக்குழந்தைகள் கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர். பின்பு பார்வதி 6 குழந்தைகளையும் ஒன்றாக்கி முருகன் 6 முகனுடன் காட்சி தந்தார். கங்கையில் குழந்தையாக தவழ்ந்ததால் முருகனுக்கு காங்கேயன் என்ற பெயர் ஏற்பட்டது. இப்பெயரிலேயே இந்த திருத்தலம் வழங்கப்படுகின்றது. அதே பெயரிலேயே இங்கு முருகன் அருள் பாலிக்கின்றார். வாருங்கள் அன்பர்களே, இந்த திருக்கோயிலை தரிசனம் செய்து நன்மை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.